அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் டியூட். செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்கால இணைஞ்சதை மிகப்பெரிய பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்த டைமில் தான் திடீர்னு புயல் வந்து அந்த டாப்பிக்கே டைவெர்ட் பண்ணிடுச்சு. செங்கோட்டையன் அவர்கள் காணாமல் போயிட்டாங்க. இப்போ எல்லா நியூஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே புயல் சம்மந்தப்பட்டதாக வந்துட்டுருக்கு. ஆனால் எப்போல்லாம் செங்கோட்டையன் வெளில வராரோ அப்போல்லாம் அந்த மீடியாக்கள் போய் செங்கோட்டையன் அவர்களை பேட்டி எடுத்து அதை வந்து ஒரு மீடியாவுக்கு ஒரு மைலேஜ் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே செங்கோட்டையன் அவர்கள் தாவிகளை சேர்ந்தது யார் நல்லது பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே நல்லது இல்லை. 2 பேருமே வந்து கெட்டது தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகல பல வருஷம் இருந்து ரெட்டை சின்னத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கிங் மேக்கராக இருந்திருக்காரு. ஆனால் அந்த சின்னம் போனதுக்கப்புறம் அவரால் அங்கே வாக்கு வந்து வாங்கி ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்கால இணைஞ்சு பணியாற்றும் போது அங்கே இருக்க சக தோழர்கள் வந்து எப்படி வந்து செங்கோட்டையனுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இவங்க சப்போர்ட்டர்ஸும் அவங்களோட ஆதரவாளரும் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒத்து வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இந்த முடிவு வந்து செங்கோட்டையன் எடுத்த முடிவு வந்து கரெக்டாக இல்லைன்னு இப்போ தெரியாது. 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் உண்மையிலே இது தேருமா தேராதா அப்படின்னு. அதாவது செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கோபி 65 போடுவாரா, இல்லை செங்கோட்டையன் அவர்களை வச்சு மற்ற கட்சி கோபி 65 போட போதான்னு தெரில. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வாக்கை பிரிச்சிட்டாரு அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் இது வரைக்கும் அதிமுக கோலுச்சு இருந்ததை இப்போ திமுக கைக்கு மாறிடும். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஓட்டை பிரிச்சிருவாரு, அதுக்கப்புறம் மற்ற கட்சியில் ஓட்டை பிரிச்சிடும், அதிமுக ஓட்டை பிரிச்சிடும், திமுகவுக்குள்ள வாக்கு திமுகவுக்கு மட்டுமே தான் இருக்கும். ஸோ அதனால் திமுக கட்சி எளிதில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்கு போனது யாருக்கு மிகப்பெரிய லாபம் அப்படின்னா திமுகவுக்கு தான் மிகப்பெரிய லாபம். ஏன்னா திமுக அப்படியே தான் இருக்குது, அப்படியே தான் வேட்பாளர் போட போகுது. பட் அதிமுகலையும் செங்கோட்டை போனதுனால ரெட்டலைக்கான ஓட்டும் வரும், அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் அவர்களான ஓட்டும் பிரிஞ்சிடும். ஸோ 2 ஓட்டு பிரிகிறப்போ என்ன ஆகும், திமுகன ஓட்டு அப்படி இருக்கிறப்போ திமுக ஜெயிக்க தான் வாய்ப்பு அதிகம். செங்கோட்டையன் தனித்து அதாவது தாவேக்கா சின்னத்தில் ஜெயிப்பாரான்னு நம்மளுக்கு தெரியாது. தாவேக்கா சின்னம் எப்போ ஒதுக்கி அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்து செங்கோட்டையன் அவர்கள் ஜெயிக்கணும். ஸோ கோபிச்செட்டிப்பாளையத்தில் கோபி 65 யார் போட போகிறாரு அப்படிங்கிறது தான் மேட்ரு. செங்கோட்டையன் அவர்கள் கோபி 65 போடுவாரா, இல்லை செங்கோட்டையன் அவர்களை வச்சு மற்ற கட்சி கோபி 65 போட்டுமான்னு தெரியாது. 2026 மிகப்பெரிய பரப்பாக போகுது. அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார். டிசம்பர் மாதம் கண்டிப்பாக தாவிக்கு இணைய போவதாக ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் ஓபிஎஸ் பின்னாடியும் மீடியாக்கள் போக ஆரம்பிச்சிருவாங்க, பரபரப்பாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு 4-5 மாதத்துக்கு களை கட்ட போகுது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.